கோயில்பட்டி அருகே உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 27,000 மதிப்பிலான 250 ஹாட் பாக்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே உள்ள நாலாட்டின்புத்தூர் பகுதியில் ஆனந்தலட்சுமி தலைமையில் காவல் உதவி ஆய்வாளர், பிச்சை காவலர்கள் உள்ளிட்ட தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக கழுகுமலை நோக்கி சென்ற லோட் ஆட்டோவை நிறுத்தி சோதனை செய்ததில் ஹாட்பாக்ஸ் இருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து ஓட்டுநரிடம் ஆவணத்தை கேட்டபோது உரிய ஆவணம் இல்லாததால் 27,000 மதிப்பிலான 250 ஹாட்பாக்ஸ் பறிமுதல் செய்து கோயில்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். திட்டக்குடி அருகே கல்லூர் கிராமத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் தங்க நகை திருடு போனது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த குணசேகரன் மனைவி கீதா. இந்த நிலையில் இவரது மகள் கீதா தனது உறவினர் திருமணத்திற்கு சென்றுவிட்டு மதியம் வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் வைத்திருந்த 20 சவரன் தங்க நகை மற்றும் 70,000 ரூபாய் ரொக்கப்பணம் திருடு போனது தெரியவந்தது. பின்னர் இதுகுறித்து கீதா ராமநாதம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு இதுகுறித்து ராமநாதம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்பூர் அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் கணவன், மனைவி உட்பட 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் கண்ணமங்கலம் பகுதியைச் சேர்ந்த தியாகு என்பவர் மனைவி மஞ்சுளா மற்றும் தனது 6 வயது மகன் உட்பட 3 பேரும் மகனுக்கு இருதய சிகிச்சைக்காக இருசக்கர வாகனத்தில் பெங்களூரு சென்று சிகிச்சை முடித்து மீண்டும் வேலூர் நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அப்போது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வீரவர் கோயில் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த ஆம்பூர் கஸ்பா பகுதியைச் சேர்ந்த நரேன்குமார் என்பவரின் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்தவர்களை அங்கிருந்த பொதுமக்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு முதலுதவி அளிக்கப்பட்ட நிலையில் 3 பேரும் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் நரேன்குமார் தலையில் பலத்த காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளார். இதுகுறித்து ஆம்பூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்ய முதல் நாளில் எந்தவொரு வேட்பாளரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை என கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 27ஆம் தேதி வரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் அறையில் தேர்தல் நடத்தும் அலுவலரான வளர்மதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு மற்றும் சோதனை பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான முதல் நாளில் எந்த வேட்பாளரும் மனு தாக்கல் செய்ய வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரியகுளம் அருள்மிகு பாலசுப்பிரமணியம் கோயிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருஞான சம்பந்தர் சுவாமிக்கு ஞான பால் ஊட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் வராக நதியின் தென்கரையில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு 15ஆம் தேதி கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 9 நாட்கள் மண்டகப்படி பூஜை நடைபெறும். இதில் 6ஆம் நாள் மண்டகப்படியாக சிதம்பரம் சூரிய நாராயணன் குடும்பத்தின் சார்பாக பூஜை நடைபெற்றது. அதன் பின்னர் திருவாசகம் பாடப்பட்டு திருஞான சம்பந்தம் சுவாமிக்கு ஞானப்பால் ஊட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பெரியகுளத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சுவாமி மேளதாளத்துடன் வீதி உலா நடைபெற்றது. அப்போது சாலையின் இரு புறங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.